கதையை மட்டும் சொல்லிட்டு போயிடுறோம். ஒரு ஆட்டோக்காரர் போயிட்டு இருக்கிறார். பெரிய வெள்ளம், மழைலாம் வந்துட்டு இருக்கு. மழைலாம் வந்துட்டு இருக்கும்போது ஒரு கர்ப்பிணி பெண்ணு வழியில துடிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏதோ ஒரு வண்டி கிடைக்குமோ அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்ட்டு. அப்பதான் எதிர்பாராத விதமா ஒரு ஆட்டோ வருது. ஆட்டோ வந்து அந்த கர்ப்பிணி பெண்ணும் ஏறுறாங்க. அந்த ஆட்டோக்காரர் நல்ல வேலையா வந்தாரு. மழையில அவ்வளோ மழை, வெள்ளம். கர்ப்பிணி பெண்ணு வயிற்றுல துடிச்சிட்டு இருக்கிறாங்க, வயிறு வலி. போறாங்க, ஆட்டோவில் போறாங்க. அவரும் ஆட்டோல இருந்து ஹாஸ்பிட்டல் வந்துட்டாரு. எப்படியோ ஒண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்து இறக்குறாரு கர்ப்பிணி பெண்ணை. கர்ப்பிணி பெண்ணை இறக்குன உடனே மழையில் நினைச்சு போகிறியாமா கொடை கொடுக்குறாரு. ஆனா நான் எப்படின்னா இந்த கொடையை நான் திருப்பி கொடுக்கறது, நீங்க தான் போயிருவீங்களா அப்படிங்கிறாரு. தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமா அப்படிங்கிறாரு. அப்படின்னு அவங்களும் போறாங்க, ஹாஸ்பிட்டல் கூட போறாங்க. ஹாஸ்பிட்டல் வெளியில ஒரு வயசானவர் நினைஞ்சிட்டு இருக்கிறாரு. அவங்க பொண்ணு வீட்டுக்கு போகணுன்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆனா மழை வெள்ளம். ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல. அப்புறம் கொடை கொடுக்குறாங்க. அந்த கர்ப்பிணி பெண்ணு தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமான்னு சொன்னார் ஆட்டோக்காரர். அவர் வந்து கொடுத்துட்டாரு அந்த தாத்தா கிட்ட கொடுத்ததும் அவர் பெருமகிழ்வோட நன்றிமான்னு சொல்லிட்டு அவரும் கொடையை பிடிச்சிட்டு போறாரு பஸ் ஸ்டாண்டு பக்கம். பஸ் யாரும் பாக்குறாரு, அவருக்கு கொடையோட வேலை முடிஞ்சிடும்ல. அப்ப பூ விற்கிறவங்க எல்லாம், பூ விற்கிற அம்மா வந்து பாவம் பூ வித்துட்டு இருக்குது, கஷ்டப்பட்டு மழையை நினைச்சு என்ன பண்றது, நம்ம தொழில் இதுலதான் அப்படின்னு அவங்களுக்கு கொடையை கொடுக்குறாரு. அந்த வயசானவர் கொடையை கொடுத்துட்டு அவர் பஸ் ஏறிக்கிறாரு. தேவைப்படுறவங்களுக்கு கொடுத்துருமான்னு சொன்னார்ல அவரு, அதனால கொடுத்துட்டு போயிட்டாரு. பூ வித்துட்டு இருக்குது அந்த அம்மா. பூ வித்துட்டு உடனே பூ எல்லாம் முடிஞ்சிருச்சு. கொடை ஒரு பொண்ணு ஓடி வந்துட்டு இருக்குது, ஸ்கூல் முடிச்சுட்டு நினைச்சு ஓடிட்டு வந்துட்டு இருக்குது. அந்த அம்மாவும் வேலை முடிஞ்சிச்சுல, எல்லாம் பூ வித்துருச்சு. சரி இந்தாம்மா ஏமாமா நினைச்சு வந்துட்டு இருக்கிற அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட கொடுத்த உடனே அந்த பொண்ணு கொடையை பிடிச்சிட்டு வருது. கொடையை பிடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட போக பார்த்துட்டு அவங்க அப்பா, என் பொண்ணு எப்படி நினைஞ்சு வருமோ, கொடையை வேற நான் கொடுக்கலையே, காலையில மழை வேற வருமோ இல்லையோன்னு தவிச்சிக்கிட்டு இருந்தாரு. கடைசியில கொடையை பிடிச்சிட்டு வந்துச்சு அந்த பொண்ணு. அந்த கொடையை பிடிச்சிட்டு வந்தது அப்பா அப்படின்னு ஆகுது அந்த குழந்தைக்கு. எப்படியோ கொடை யார் தந்துருப்பா அப்படின்னு ஆயிடுச்சு. அந்த கொடையை அவங்க அப்பா வேற யாரும் இல்லை, அந்த ஆட்டோக்காரர் ஃபர்ஸ்ட் கொடுத்தாருல அந்த ஆட்டோக்காரர். இப்ப இதுல இருந்து என்ன புரியுது, உதவி செஞ்சா திருப்பி அந்த உதவி நம்மளுக்கு வரும் அப்படின்னு புரியுது. அந்த உதவி வந்து செய்யணும்னா நம்மளுக்கு திருப்பி கிடைக்கணுமே செய்யக்கூடாது, சும்மா செய்யணும். உதவிங்கிறது செய்யணும், அது யதார்த்தமா நம்மளை வந்து சேர்க்கணும். அந்த ஆட்டோக்காரர் யதார்த்தமா அந்த கர்ப்பிணி பெண்ணு கொடுத்தாரு, எங்க சுத்தி அவங்க பொண்ணுக்கே வருது. அதனாலதான் மக்களே உதவி செய்யுங்கள், எல்லாருக்கும் உதவி செய்தால் அதற்கேற்ற பலன் வராமல் போகாது அப்படின்னு சொல்லி இதை முடிச்சுக்கிறோம்.